இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா கொடிப்பாடல் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. பாடல் ரொம்ப நல்லா இருக்குது. யாரா எழுதியிருக்கா இல்ல யாரு மியூசிக் பண்ணியிருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே எம்டியா இருக்கு. என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு பார்த்தா இப்ப அந்த பாட்டை எழுதினது யாரு, மியூசிக் பண்ணது யாரு அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோசியல் மீடியால எல்லாருமே இந்த பாடல் நல்லா இருக்குது, தளபதி வந்து எதுக்காக அரசியலுக்குள்ள வர்றாரு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதி அரசியலுக்குள்ள வந்தா அந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பாடல்ல அருமையா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பாடலை யார் எழுதியிருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான விவேக் அவர்கள் தான் இந்த பாடல் எழுதியிருக்காரு. இந்த பாடலுக்கு மியூசிக் போட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமன் அவர்கள் தாங்க. மறுபடியும் தமன் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் விஜய் அவர்களோட தீவிர ஃபேன் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலியமா பயங்கரமா நிரூபிச்சிட்டாருங்க. இவ்வளவு நாளா தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் உன்னால் முடியும் அப்படிங்கிற கொடியை தாங்க பறக்க விட்டு இருந்தாங்க. இனிமேல் பறக்க விடுற கொடி கண்டிப்பா இதுவா தான் இருக்கும். இந்த ஃபிளாக் சாங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.